இறை இயேசுவில் பிரியமுள்ள மாதா தொலைக்காட்சியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். இந்த நாள் முழுவதும் இறைவனின் அருளும் ஆசீரும் உங்களை நிறைவாக வழிநடத்தியதை உணர்ந்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இன்றும் ஓர் அருமையான சிந்தனையைத்தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். கடவுளின் படைப்பாகிய நம் ஒவ்வொருவருக்கும் அடையாளம் என்பது முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. நம்மை யார் என்று கண்டறிவதில் நமக்கு ஆர்வம் இருக்க வேண்டும். பிரபஞ்சத்தின் ஒரு சிறு புள்ளியாகிய நாம் நம்மை யார் என்பதை புரிந்து கொள்ளும் போது மற்ற உயிர்களுடனும் ஒருங்கிணைந்து கொள்ள முடிகிறது. இறைவனின் பேரன்பில் பங்கு கொள்ள முடிகிறது. இயேசுவின் பிறப்பு ஏழ்மையானாலும் அவரது இறப்பு வரலாறானது. அறச்சின்னமாய், விடுதலை விருட்சமாய், தீமைகளை சுட்டரிக்கும் நெருப்பாய், எதிர்க்கப்படும் அடையாளமாய் இருந்தவர் இயேசு கிறிஸ்து. அவர் அன்பு பணியை தொடங்கி அநீதிகளை அகற்றும் அறப்பணி வரை தம்மை தந்தையாகிய கடவுளின் மகனாக அடையாளப்படுத்தி கொண்டு வாழ்ந்தவர். நமது வாழ்வின் இன்ப துன்பங்களில், ஏற்ற இரக்கங்களில் நமது அடையாளங்களை கொஞ்சம் கொஞ்சமாக நாம் தொலைத்து கொண்டே வருகிறோம் என்றுதான் சொல்ல வேண்டும். எனவே நம்மை சுய அலசல் செய்து பார்த்து நாம் யார் என்பதை உணர்ந்து கொள்வோம். அதுவே நமது நலமான வாழ்வுக்கு வழிவகுக்கும். நெறி என்ற சொல் நல்வழி என்ற பொருளை தருகிறது. எந்த உயிரும் இறைவன் காட்டிய வழியில் நடந்து தன்னை நினைக்க மறந்தால் நெறிப்படுத்துதல் விரிவாக்கப்பட்டு நன்னெறியில் வாழ அது தொடக்கமாகிறது. இந்த உலகத்தில் மிகப்பெரிய பிரச்சனையே நாம் நம்மை அடையாளம் கண்டுகொள்ளாததுதான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்மை முழுமையாக அடையாளம் கண்டுகொண்டோம் என்றால் நமது பிரச்சனைக்கான தீர்வை நாமே எடுக்க முடியும். ஏடாகூடமாக எதையும் செய்யாமல், எரிச்சலோடு வார்த்தைகளை வீசாமல் தன்னை படித்தறிந்தவன் வாசிப்பதற்கு வர்ணனை உள்ளவன். தன்னை கண்டறிய முயல்பவர்களிடம் நிம்மதி நிலை கொள்ளும் என்பதை புரிந்து கொண்டு நம்மை அறிந்து கொள்ள முயற்சி செய்வோம். அதுவே நம்மை நல்வழிப்படுத்தும் என்பதையும் புரிந்து கொள்வோம். முருகன் ஓர் ஆட்டு இடையன். அவன் ஒரு செல்வந்தரின் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். மிகவும் அடக்கமான பையன். மரியாதையுடன் எல்லோரிடமும் பழகும் தன்மை உடையவன். வழக்கமாக ஆடுகளை ஓட்டிக்கொண்டு செல்கையில் வழியில் ஒரு காசு மூட்டை இருப்பதை கண்டான். அதை எடுத்து திறந்து பார்த்தபோது மிகவும் வியப்பில் ஆழ்ந்தான். அவ்வளவும் தங்க காசுகள். அவனுக்கு தலைகால் புரியவே இல்லை. ஒரே ஆச்சரியம். சுற்றும் முற்றும் பார்த்தான். தன்னை யாரும் பார்க்கவில்லை என்று உறுதி செய்து கொண்டு அதை ஒரு குழியில் புதைத்து வைத்து அதன் அருகில் ஒரு அடையாளத்தையும் வைத்துவிட்டு தனது வேலையை கவனித்தான். மாலை நேரம் வீட்டிற்கு சென்றபோது அவனுடைய நடத்தையில் ஒரு மாற்றம் இருந்தது. மிக மிடுக்காக நடந்து கொண்டான். தன்னை மரியாதையாக கூப்பிட வேண்டும், நடத்த வேண்டும் என்று கட்டளையிடுவது போல் சொன்னான். செல்வந்தருக்கு ஒன்றுமே புரியவில்லை. இந்நிலை சில நாட்கள் நீடித்தது. ஒரு நாள் அந்த செல்வந்தர் அவனை பின்தொடர்ந்து வந்து அவன் நடத்தையை கவனிக்க தொடங்கினார். முருகன் வந்து தனது புதையலை தோண்டி எடுத்து பார்த்து மகிழ்ந்து பத்திரமாக இருப்பதை உணர்ந்து மீண்டும் அதே இடத்தில் புதைத்து வைத்துவிட்டு சென்றான். செல்வந்தருக்கு உண்மை புரிந்துவிட்டது. இந்த செல்வம்தான் இவனை தலைகீழாக மாற்றிவிட்டது என்று புரிந்து கொண்டு அவனுக்கு தெரியாமல் அவனை பின்தொடர்ந்து அந்த புதையலை எடுத்து கொண்டு வந்து விட்டார். அடுத்த நாள் முருகன் வந்து தனது புதையலை தேடிய போது அது காணாமல் போனதை அறிந்து மிகவும் வருந்தி அழுதான். பிறகு தனது பழைய நிலையான இடையன் நிலைக்கு தன்னை மாற்றிக்கொண்டான். மீண்டும் பணிவாக அடக்கமாக நடந்து கொண்டான். இந்த படிக்காத இடையன் முதலில் தான் ஆட்டு இடையன் என்பதை உணர்ந்திருந்தான். புதையல் கிடைத்ததும் தான் ஒரு செல்வந்தன் என்பதை புரிந்து கொண்டான். புதையல் பறித்து கொள்ளப்பட்ட பிறகு தான் பழைய ஆட்டு இடையன் நிலைக்கு திரும்பினான். தான் யார் என்பதை நன்றாக புரிந்து கொண்டான். நாமும் நம்மை பற்றி புரிந்து கொள்ள முயற்சி செய்து நன்மையின் உருவங்களாக நாளும் பயணிப்போம். இன்றைய தினத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த நாள் முழுவதும் நாம் நம்மை யார் என்று அடையாளம் கண்டுகொண்டு வாழ்ந்தோமா என்று யோசித்து பார்ப்போம். மேலும் இந்த நாளில் நமது செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நம்மையே நாம் கேட்டு பார்ப்போம்.
இன்று நீங்கள் திருப்பலிக்கு சென்று ஆண்டவரின் வார்த்தையை கேட்டு அதன்படி வாழ்ந்தீர்களா? அவருடைய கட்டளைகளை நாம் கடைபிடித்தால் நாம் அவரை அறிந்து கொண்டோம் என்பது உறுதியாக தெரியும். இன்று நீங்கள் உங்கள் சகோதர சகோதரிகளிடம் வெறுப்புடன் நடந்து கொண்டீர்களா? தம் சகோதர சகோதரிகளை வெறுப்போர் இருளில் இருக்கின்றனர், இருளில் நடக்கின்றனர். அவர்கள் எங்கு செல்கிறார்கள் என்பது அவர்களுக்கு தெரியவில்லை. ஏனெனில் இருள் அவர்களுடைய கண்களை குருடாக்கிவிட்டது. இன்று நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கடமையை செய்யாது சோம்பேறிகளாக வாழ்ந்தீர்களா? சோம்பல் ஒருவரை தூங்கிக் கொண்டே இருக்கச் செய்யும். சோம்பேறி பசியால் வருந்துவர். இன்று நீங்கள் சந்தித்த ஏழைக்கு உதவினீர்களா? ஏழைக்கு இறங்கி உதவி செய்கிறவர் ஆண்டவருக்கு கடன் கொடுக்கிறார். அவர் கொடுத்ததை ஆண்டவரே திருப்பி தந்து விடுவார். இன்று நீங்கள் மற்றவரை ஏளனம் செய்தீர்களா? ஏளனம் செய்வோரை அடி. அதை காணும் பேதையராவது படிப்பினை பெறுவர். உணர்வுள்ளவரை கடிந்து கொள், அவர் மேலும் அறிவுடையவராவர். இன்று நாம் இறைவனுக்கு ஏற்புடைய செயல்களை செய்திருந்தாலும் சமயங்களில் இறைவனுக்கு எதிராகவும் செயல்பட்டு அவருடைய அன்பிலிருந்து விலகிச் சென்றிருப்போம். அத்தகைய தருணங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு மனத்துயர் மன்றாட்டை ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். ஆமேன். மனத்துயர் மன்றாட்டை ஜெபித்ததன் வழியாக இறைவன் நம் பாவங்களை மன்னித்து நம் ஒவ்வொருவரையும் அவருடைய சொந்த பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்வார் என்ற நம்பிக்கையோடு இறை வேண்டலில் இணைவோம். இறைவா இறைவா எமக்கு துணை புரிய வாரும். ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவர் தம் சிறகுகளால் உம்மை அரவணைப்பார். இரவின் திகிலுக்கு நீரஞ்ச மாட்டீ, இரவின் திகிலுக்கு நீரஞ்ச மாட்டீ. ஆண்டவர் தம் சிறகுகளால் உம்மை அரவணைப்பார். இரவின் திகிலுக்கு நீரஞ்ச மாட்டீர், இரவின் திகிலுக்கு நீரஞ்ச மாட்டீர். உன்ன
உன்னதரின் பாதுகாப்பில் வாழ்பவர், எல்லாம் வல்லவரின் நிழலில் தங்கியிருப்பவர். ஆண்டவரை நோக்கி, நீரே என் புகலிடம், என்னரன், நான் நம்பியிருக்கும் இறைவன் என்று உரைப்பார். ஏனெனில் ஆண்டவர் உம்மை வேடரின் கண்ணியினின்றும் கொன்றளிக்கும் கொள்ளை நோயினின்றும் தப்புவிப்பார். அவர் தம் சிறகுகளால் உம்மை அரவணைப்பார். அவர் தம் இறக்கைகளின் கீழ் நீர் புகலிடம் காண்பீர். அவரது சொல்லுறுதியே கேடயமும் கவசமும் ஆகும். இரவின் திகிலுக்கும் பகலில் பாய்ந்து வரும் அம்புக்கும் நீர் அஞ்ச மாட்டீர். இருளில் உலவும் கொள்ளை நோய்க்கும் நண்பகலில் தாக்கும் கொடிய வாதைக்கும் நீர் அஞ்ச மாட்டீர். பக்கம் 1000 பேர் வீழ்ந்தாலும் பலப்புறம் 10000 பேர் தாக்கினாலும் உம்மை எதுவும் அணுகாது. பொல்லார்க்கு கிடைக்கும் தண்டனையை நீர் பார்ப்பீர். கண்ணாலே நீரே காண்பீர். ஆண்டவரைவும் புகலிடமாய்க் கொண்டீர். உன்னதரை உறைவிடமாய்க் கொண்டீர். ஆகவே தீங்கு உமக்கு நேரிடாது, வாதைவும் கூடாரத்தை நெருங்காது. நீர் செல்லும் இடமெல்லாம் உம்மை காக்கும்படி தம் தூதருக்கு அவர் கட்டளையிடுவார். கால் கல்லின் மேல் மோதாதபடி தங்கள் கைகளில் அவர்கள் உம்மை தாங்கிக் கொள்வார்கள். சிங்கத்தின் மீதும் பாம்பின் மீதும் நீர் நடந்து செல்வீர். இளஞ்சிங்கத்தையும் விரியன் பாம்பையும் நீர் மிதித்து போடுவீர். அவர்கள் என் மீது அன்பு கூர்ந்ததால் அவர்களை விடுவிப்பேன். அவர்கள் என் பெயரை அறிந்துள்ளதால் அவர்களை பாதுகாப்பேன். அவர்கள் என்னை நோக்கி மன்றாடும்போது அவர்களுக்கு பதிலளிப்பேன். அவர்களது துன்பத்தில் அவர்களோடு இருப்பேன். அவர்களை தப்புவித்து பெருமைப்படுத்துவேன். நீடிய ஆயுளால் அவர்களுக்கு நிறைவளிப்பேன். என் மீட்பை அவர்களுக்கு வெளிப்படுத்துவேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவர் தம் சிறகுகளால் உம்மை அரவணைப்பார். இரவின் திகிலுக்கு நீரஞ்ச மாட்டீர். இரவின் திகிலுக்கு நீரஞ்ச மாட்டீர். ஆண்டவர் தம் சிறகுகளால் உம்மை அரவணைப்பார்.
இறைவனின் உடனிருப்பு இந்த இரவு பொழுதிலும் நம்மை பாதுகாத்து வழிநடத்தும் என்ற நம்பிக்கையை இறைவேண்டலின் வழியாக பெற்றுக்கொண்ட நாம் இப்போது நாளைய நற்செய்தி வாசகத்திற்கு செவிமடுப்போம். நாளைய திருப்பலி வாசகங்கள். முதல் வாசகம் திருத்துதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 12 இறை வார்த்தைகள் 1 முதல் 11. பதிலுரை பாடல். திருப்பாடல் அதிகாரம் 34 இறை வார்த்தைகள் 1 முதல் 8 வரை. இரண்டாம் வாசகம் திருத்துதர் பவுல் திமோத்தேயுவுக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4 இறை வார்த்தைகள் 6 முதல் 8 மற்றும் 17 முதல் 18. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 16 இறை வார்த்தைகள் 13 முதல் 19. அக்காலத்தில் இயேசு பிலிப்பு செசரியா பகுதிக்கு சென்றார். அவர் தம் சீடரை நோக்கி, மானிட மகனை யார் என மக்கள் சொல்கிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும், வேறு சிலர் எலியா எனவும், மற்றும் சிலர் எரேமியா அல்லது பிற இறை வாக்கினருள் ஒருவர் எனவும் சொல்கின்றனர் என்றார்கள். ஆனால் நீங்கள் என்னை யார் என சொல்கிறீர்கள் என்று அவர் கேட்டார். சீமோன் பேதுரு மறுமொழியாக, நீர் மெசியா, வாழும் கடவுளின் மகன் என்று உரைத்தார். அதற்கு இயேசு, யோனாவின் மகனான சீமோனே, நீ பேறு பெற்றவன். ஏனெனில் எந்த மனிதரும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, மாறாக விண்ணகத்திலுள்ள என் தந்தையே வெளிப்படுத்தியுள்ளார். எனவே நான் உனக்கு கூறுகிறேன், உன் பெயர் பேதுரு. இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளா. விண்ணரசின் திறவுகோள்களை நான் உன்னிடம் தருவேன். மண்ணுலகில் நீ தடை செய்வது விண்ணுலகிலும் தடை செய்யப்படும். மண்ணுலகில் நீ அனுமதிப்பது விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். உண்மையின் ஆண்டவராகிய கடவுளே, எம்மை மீட்டவர் நீரே. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். நாம் மற்றவர்கள் மீது பழி சுமத்துவதை தவிர்த்து இரக்கம் கொண்டு வாழவும், இறையாட்சியின் மதிப்பீடுகளை வாழ்வாக்கவும் அழைப்பு விடுக்கும் இயேசுவின் குரலுக்கு செவிமடுத்து வாழ்வோம் என்ற சிந்தனையோடு சிமியோன் பாடலில் இணைவோம். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம்.
ஆண்டவரே, உமது சொற்படி உம் அடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கிறே. ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டு கொண்டன. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் ஒளி. இதுவே உம் மக்களாகிய இஸ்ராயேலுக்கு பெருமை. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். இறைவன் நம்மை ஒவ்வொரு நொடிப்பொழுதும் அற்புதமாய் வழிநடத்தி கொண்டிருப்பதை சிமியோன் பாடல் வழியாக உணர்ந்து ஜெபித்த நாம் இப்போது நாளைய பெருவிழாவை பற்றி பார்க்கலாம். ஜூன் 29. திருத்தூதர்களான புனித பேதுரு, புனித பவுல். பெத்சாய்தா நகரில் பிறந்து கப்பர்நகூமில் குடியேறிய யோனா மற்றும் யோவனாவின் புதல்வரான புனித பேதுரு தன் சகோதரரான அந்திரேயாவின் மூலம் ஆண்டவர் இயேசுவை அறிந்து அவரது சீடரானார். ஆண்டவரோடு உடனிருந்து அவரது பணிகளுக்கு உதவி செய்த பேதுரு ஆண்டவரை நீரே மெசியா என்று அறிக்கையிட்டு அவரது விசுவாசத்தினை உறுதிப்படுத்தினார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு பின் அவரது பணிகளை செய்த பேதுரு தன் முதல் போதனையில் 3000 பேருக்கு திருமுழுக்களித்து இயேசுவின் பெயரினால் நோயாளிகளை குணப்படுத்தினார். கடவுள் ஆள் பார்த்து செயல்படுவதில்லை என்று போதித்து மீட்பின் செய்தியினை அறிவித்த பேதுரு கிபி 67ஆம் ஆண்டு சிறையில் அடைக்கப்பட்டு சிலுவையில் தலைகீழாக அறையப்பட்டு மறைசாட்சியானார். ரோமையின் தர்சு நகரில் பிறந்த சவுல் சிலுவை சாவை ஏற்ற ஒருவர் மீட்பளிக்கும் மெசியாவாக இருக்க முடியாது என்று அறிவித்து கிறிஸ்தவர்களை துன்புறுத்தி வாழ்ந்தார். கிறிஸ்தவர்களை கொன்றழிப்பதற்காக தமஸ்கு நகர் சென்ற சவுலை ஆண்டவர் இயேசு அழைக்க சவுல் மனம் திரும்பி பவுல் என்ற பெயரை ஏற்றார். ஆண்டவர் இயேசுவை அறியாத மக்களுக்கு ஆண்டவரை அறிவித்த பவுல் கால்நடையாகவும் கடிதங்கள் வழியாகவும் ஆண்டவரின் நற்செய்தியினை அறிவித்தார். யூதரல்லாத புறவிடத்து மக்களும் மீட்படைய வேண்டும், அதற்கு இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும் என்று கடுமையாக உழைத்தார் புனித பவுல்.
தன் சொல்லாலும் செயலாலும் ஆண்டவரின் உண்மையான ஊழியனாக வாழ்ந்த பவுல் 67ஆம் ஆண்டு தலை வெட்டப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார். இரட்டை தூண்கள் என்று அழைக்கப்படும் திருத்தூதர்களான புனித பேதுரு, புனித பவுல் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் ஆண்டவரின் மறைபரப்பு பணிகளுக்காக உதவிகள் செய்து நமது திருச்சபைக்காக மன்றாடுவோம். நாளைய தினம் 50 முறை இயேசுவின் நாமம் வாழ்க என்ற நாம ஜெபத்தை ஜெபித்து இறையருளை நிறைவாக பெற்றுக்கொள்வோம். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, கடவுளுடைய அன்பு எவ்வளவு அற்புதமான அன்பு! அவர் நம்மை எதையும் எதிர்பார்க்காமல் அன்பு செய்கிறாரே, அந்த ஆண்டவரை நாம் அன்பு செய்ய வேண்டாமா? அவரை நாம் போற்றி புகழ வேண்டாமா? இது இந்த நேரத்தில் நமது ஆண்டவரை நாம் போற்றி புகழ்வோம். குறிப்பாக இந்த நாளிலே நோயாளிகளுக்காக நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பு உருவான இயேசு ஆண்டவரே, பலவிதமான நோய்களினால் துன்பப்பட்டு கொண்டிருக்கின்ற என் சகோதரனை சகோதரியை பார்க்கிறோம். ஆண்டவரே, இந்த நோயாளிகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, பல ஆண்டுகளாக நோய்பட்டு கொண்டிருந்த ஒரு சகோதரனை நீ பார்த்து உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீர் கேட்டீர். ஆண்டவரே, என்னை குணப்படுத்தும் என்று கேட்ட உடனே அவனை தொட்டு குணமாக்கியதாக நான் நற்செய்தியில் வாசிக்கிறோமே. ஆம் இயேசுவே, ஏழை நோயாளிகள், ஆதரவற்ற நோயாளிகள், வறுமையினால் வாடுகின்ற நோயாளிகள், எதுவுமே செலவு செய்து தங்களது நோயிலிருந்து விடுதலை அடைவதற்கு எந்த விதத்திலும் வசதி வாய்ப்பு இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பலவிதமான நோயாளிகளை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். ஆண்டவரே, இவர்கள் அத்தனை பேரையும் உமது குணம் தருகின்ற கரங்களால் தொடும் ஆண்டவரே. அவர்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. இன்னும் அநேக நாடுகளிலே, அநேக இடங்களிலே பலவிதமான சிகிச்சைக்கே இடமில்லாத நோயினால் பீடி கிடக்கின்ற என் சகோதரனை சகோதரி ஆசீர்வதியும் ஆண்டவரே. உம்மால் எல்லாம் கைகூடும் ஆண்டவரே. இதோ இந்த பிள்ளைகளை எல்லாம் நீர் ஆசீர்வதித்து அவர்களுக்கு விடுதலை கொடுத்து மகிழ்ச்சியை கொடுத்து நல்ல சுகத்தை அவர்களுக்கு அருள்படியாய் கேட்கிறோம். எங்கள் அன்பு தாயே, ஆரோக்கிய அன்னையே, இதோ நோயாளிகளை நீர் இரக்கமாய் அவர்களை பார்த்து அவர்களுக்காக உமது மகளிடத்திலே பரிந்து பேசுங்கள் அம்மா. இந்த ஜபங்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே உமது வல்லமையான திருநாமத்தின் வழியாக கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென். என்றும் வாழும் உயிருள்ள இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் நாம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த ஜெபத்தின் வழியாக இறை அருளும் ஆசீரும் நம் மீது நிறைவாக பொழியப்பட்டிருப்பதை உணர்ந்திருப்போம். இறை ஆற்றலும் வல்லமையும் என்றும் நம்மில் தங்கும். அன்னை மரியாவும் நமக்கு உதவிகள் செய்வார் என்ற நம்பிக்கையோடு அவரின் துணை வேண்டி இந்த நிகழ்வை நிறைவு செய்யலாம். குட் நைட். வாழ்க அரசியே, தயை மிகு அன்னையே, வாழ்வே இனிமையே, தஞ்சமே வாழ்க. தாயகம் இழந்த ஏவையின் மக்கள் தாயே என்றும்மை கூவி அழைத்தோ. கண்ணீர் கனவாய் நின்றும்மை நோக்கி கதறியே அழுதோம், பெருமூச்செறிந்தோம். ஆதலால் எமக்காய் பரிந்துரைப்பவரே, அன்புடன் எம்மை கடைக்கண் பாரே. திருவயிற்றின் கனியாம் இயேசுவை இம்மை வாழ்வின் இறுதியில் காட்டுவின் கருணையின் உருவே, தாய்மையின் கனிவே, இனிமையின் அன்னை மரியா போ.